நேற்றுக்கு ரொம்பவே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் நாங்கள் இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ண கொடுக்குறாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெதன்யாஹூ பைடனுக்கு ஒரு கவுண்டர் தெரிவிக்கிற விதமா, நீங்கள் ஆயுதம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களோட விரல் நெகத்தை வச்சு கூட நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கான காணொலியில் அமெரிக்கா ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் ரஃபா இன்வேஷனை இஸ்ரேல் பண்ண முடியாமல் போகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த ரஃபா இன்வேஷனை பற்றி தெரியாத நபர்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் இருக்குது. அதாவது காசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரிப்பில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. இதுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் பார்டர் இருக்குது. அதாவது இந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா ஈஜிப்டோட பார்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷனின் காரணத்தினால் மேலேருந்து, அதாவது இஸ்ரேல் நார்த்து பகுதியிலேருந்து படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சவுத்து பகுதியில் இருக்காங்க. இதுக்கு மேலே மக்கள் வெளியேறணும் அப்படின்னா ஈஜிப்டோட பார்டர் வழியாக தான் வெளியேற முடியும். ஆனால் ஈஜிப்ட் அவங்களோட பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ரஃபாவில் இருக்கக்கூடிய நிலவரம். போருக்கு முன்னாடி ரஃபாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்னென்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் தான். அத்தனை பேர் தான் அங்கே இருக்க முடியும். ஆனால் இப்போது ரஃபாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 15 லட்சத்துக்கும் மேலே ஆட்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல், உணவுப் பொருள், தண்ணி அப்படின்னு சொல்லி மனிதன் வாழக்கூடிய தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றது 2 நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கு இருக்கக்கூடிய எய்ட் பொருட்களை கூட்டுறதுக்கு ஏதாவது பண்ணலாமே, அதாவது எய்ட் பேக்கேஜை உள்ளே அனுப்பலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பலாம். இன்ஃபேக்ட் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியோட பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான ட்ரக்ஸ் இருக்குது. உணவுப் பொருள், மருத்துவ பொருட்கள், அது போக டீசல் ஃபியூயல் எதுக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர்ஸை ஓட வைக்கிறதுக்கு. ஏன்னா மின்சாரம் தேவை இல்லையா அவங்க ஆப்ரேஷனோ இல்லை வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி எல்லா அத்தியாவசியமான பொருட்களும் கான்வாய் கணக்கில் ஈஜிப்டோட பார்டருக்கு அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐடிஎஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸை காரணமாக வச்சு எந்த ஒரு கான்வாயும் இப்போதைக்கு உள்ளே போக முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போனாலும் அது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்குது. காசாவுக்கு தேவைப்படக்கூடிய எய்ட் பேக்கேஜ் அப்படின்றது போய் சேரலை. இப்போ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷனு. இப்போ இந்த சின்ன சிட்டிக்குள்ளே 15 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றப்ப இங்கே ஒரு வாரம் நடத்தணும் அப்படின்னா கேஷுவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால தான் மேற்கு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாடாக இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு ரஃபா இன்வேஷனை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ரஃபா இன்வேஷனை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சீஸ்ஃபயர் வரதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹமாஸு கிட்டத்தட்ட 3 ஃபேஸஸில் சீஸ்ஃபயரை கொண்டு வரதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்தாங்க. கத்தார் அப்புறம் ஈஜிப்ட் இதை மீடியேட் பண்ணாங்க. ஹமாஸோட ப்ரொப்போசல் படி அவங்க சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்டு ஃபேஸு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் கிட்டத்தட்ட 30 ஹாஸ்டேஜஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹாஸ்டேஜுக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மக்களில் கிட்டத்தட்ட 50 பேரை ரிலீஸ் பண்ணணும். ஸோ 30 பேருக்கு 150 பேரை இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸு. செகண்ட் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே இஸ்ரேலோட போர் விமானங்கள் காசா ஸ்ட்ரிப்பில் பறக்கக்கூடாது. அண்ட் இம்மீடியட்டாக சீஸ்ஃபயரை கொண்டு வரணும். சீஸ்ஃபயர் அப்படின்றது ஃபஸ்ட் ஃபேஸ்லேருந்தே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ யாருமே சண்டை போட மாட்டாங்க. செகண்ட் ஃபேஸில் சீஸ்ஃபயர் ஆனது எப்படி தெரியுமா இருக்கும், காசாவை விட்டு அவங்க ரிட்ரீட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் ஃபோர்ஸஸை ரிட்ரீட் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஃபேஸு. ப்ளஸ் எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் காசா ஸ்ட்ரிப்பு மேலே ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் பறக்கக்கூடாது. 12 மணி நேரம் அப்படின்றப்ப பிரிசனர் ஸ்வாப் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்களில் 12 மணி நேரம் எந்த விமானமும் காசா ஸ்ட்ரிப் மேலே பறக்கக்கூடாது. இது செகண்ட் ஃபேஸு. 3வது ஃபேஸு தான் இம்மீடியட் சீஸ்ஃபயர். அதாவது பர்மனண்ட்டாக எந்த சண்டையும் இல்லாமல் 2 பேரும் சுமூகமாக போய்க்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3வது ஃபேஸில் தான் காசாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை அப்படின்றது திரும்பும். அவங்களோட வீடுகளுக்கு போவாங்க. வீடு இடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே 3வது ஃபேஸில் தான் நடக்கும். இப்போ இந்த 3 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஃபேஸ்லையுமே ஒரு கணிசமான அளவுக்கு ஹாஸ்டேஜஸை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 30 பேர், செகண்ட் ஃபேஸ்லேருந்து 50 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக எஸ்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100கணக்கான இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் இன்னமும் ஹமாஸோட பிடியில் இருக்காங்க. ஸோ இதை ஒரு லெவரேஜாக பயன்படுத்தி அவங்க இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி
ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ப்ரொப்போசலை இஸ்ரேலில் ஏற்கனவே இந்த மக்களை ஹமாஸ் கிட்ட கொடுத்துட்டு தவிச்சு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் வந்து வரவேற்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ரிட்டர்ன் வந்தாகணும், அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மித்த அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டீல் இஸ்ரேலுக்கு வந்து செட் ஆகாது, அதனால் ரஃபா இன்வேஷனை நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படின்னு மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் ரஃபா இன்வேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சைடு தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபடி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் ஹமாஸ் சொன்ன இந்த சீஸ் ஃபயரை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரஃபா இன்வேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இந்த ரஃபா இன்வேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனு அண்ட் அந்த மக்கள் போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு மனித இழப்பு நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மனித இழப்புக்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான், அதுதான் JDAMs மற்றும் கைடட் வெப்பன்ஸ். இந்த கைடட் பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 350 கிலோ 500 கிலோ 1 டன் அப்படின்னு சொல்லி பாம்ஸ் இருக்கும். இந்த பாம்ஸ் எல்லாமே விமானத்திலேருந்து கீழே விழுகிறப்ப கண்ணா பின்னான்னு விழுகும். அன்கைடட் வெப்பன்னா அதுதான். ஆனால் இந்த அன்கைடட் வெப்பனை JDAM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டின் மூலமாக கைடட் வெப்பனை அமெரிக்கா மாற்றிருக்காங்க. ஸோ ஃபின்ஸை கொடுக்கறதன் மூலமாக கீழே விழுகிற இந்த பாம் அப்படின்றது கரெக்டாக எங்கே போய் விழுகணுமோ அதில் பின் பாயிண்ட் அக்யூரஸியாக விழுகும். ஸோ இதுதான் JDAMக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பாம்புக்குள்ள வித்தியாசம். அண்ட் மிசைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மிசைலுன்றது ப்ரிசைஸாக இருக்கும் தான், ஆனால் ஒரு மிசைலில் நீங்கள் பாம் அளவுக்கு வெடிப்பொருளை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ மிசைல் விழுந்து வெடிக்கிறதுக்கும் பாம் விழுந்து வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாம் விழுந்து வெடிச்சிச்சு அப்படின்னா அதோட பாதிப்பு அப்படின்றது பல மடங்கு இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலு அமெரிக்கா கிட்டேருந்து இந்த JDAMஸை வாங்குறாங்க. இந்த JDAMஸ் பார்த்தீங்க அப்படின்னா C-17 க்ளவ் மாஸ்டர் மூலமாக வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த JDAMஸை பயன்படுத்தி இப்போது இஸ்ரேல் எப்படி அவங்களோட காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காசாவில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த தெருவில் ஒரு 10 மாடி குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் ஒரு ஃப்ளோரில் மட்டும் ஹமாஸ் அமைப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது. இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு எப்படி வேணால் கிடைக்கலாம், அவங்களே உள்ளே புகுந்து பார்த்துருக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைஸின் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த நியூஸை மட்டுமே அடிப்படையாக வச்சு இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பில்டிங்குக்கு சோல்ஜர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் மக்களுக்கு பாதிப்பறாமல் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பில்டிங்க்கு சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த பில்டிங்கை சுற்று போட்டுருவாங்க. சுற்று போட்டுட்டு அவங்க எந்த ஃப்ளோர், அதாவது இந்த குழு எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அந்த ஃப்ளோரை தவிர்த்து மிச்ச ஃப்ளோரில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணிவிட்டு அவங்கள சரண்டர் பண்ண சொல்லுவாங்க, ஆர் அவங்க கூட கன்ஃப்ளிக்டில் ஈடுபடுவாங்க. இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இஸ்ரேல் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பில்டிங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங்கில் உள்ளே யார் இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனால் உள்ளே ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு JDAM தான், அந்த 10 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்கு அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். ஸோ அந்த பில்டிங் சரிஞ்சு விழுகிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கையும் அது பல நேரங்களில் டேமேஜ் பண்ணி விட்டுரும். பக்கத்தில் இருக்கிற மக்களும் இறந்து போவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மக்களுமே இறந்து போவாங்க. இதுதான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அதாவது இது ஒரு வார் கிரைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக போய் சிவிலியன் இருக்காங்கன்றதை தெரிஞ்சும் அண்ட் இந்த சிவிலியன் கேஷுவாலிட்டியை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் பாமை போடுறீங்க அப்படின்னா அது வந்து வார் கிரைமில் தான் வரும். இப்போ கொலாட்ரல் டேமேஜ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குழுவை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, ஆனால் அப்படி அட்டாக் பண்ணுறப்ப தெரியாமல் தவிர்க்க முடியாமல் சிவிலியன் கேஷுவாலிட்டி நடந்துருது அப்படின்னா அதுதான் கொலாட்ரல் டேமேஜ். வேணும்னே பண்ணுறதுக்கு பேர் வார் கிரைமு. ஸோ இப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதன் காரணமாக தான் உலகத்தில் பல நாடுகள் இஸ்ரேல் பண்ணுறது வார் கிரைம் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல மீடியா அவுட்லெட்ஸின் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் அல் ஜஸீராலாம் எடுத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலே ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போர்ட்ரே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சம்பவங்களும் தான் காசாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பல நேரங்களில் நாங்கள் நல்லவன்ப்பா, நாங்கள் வந்து உலகத்திலேயே டெமோக்ரஸியை முன்னிறுத்தக்கூடிய கண்ட்ரி, மக்களோட நலனுக்காண்டி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அவங்க இருந்துட்டு இஸ்ரேலுக்கு இப்படி அப்பட்டமாக சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை வரதானே செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸில் வெடிச்சிச்சு. ஏகப்பட்ட மக்கள் போராடினாங்க. அமெரிக்காவில் இருக்கிற லா மேக்கர்ஸ் கூட இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பினாங்க. இப்படி அவங்க நாட்டுக்குள்ளேயே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹவுத்தி ரிபல்ஸு அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா கார்கோ வெசலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிக்காண்டி எல்லா பக்கத்தில் இருந்தும் டேமேஜஸை வாங்கிட்டு இருந்த அமெரிக்கா ரஃபா இன்வேஷனை மட்டும் இஸ்ரேல் நடத்தி அது மூலமாக இன்னும் கேஷுவாலிட்டிஸ் ரேட்டு எகிரிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்லி முன்கூட்டியே நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாங்க மக்கள்கிட்ட. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும்.
அப்போ இவங்க ஆயுதம் கொடுக்கல அப்படின்னா ரஃபா இன்வேஷன் நடக்காது. ஏன்னா இந்த ஜேடாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தி தான் பில்டிங்ஸை அப்படியே ஒட்டு மொத்தமாக இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி. இப்போ இந்த ஜேடாம்ஸ் மட்டும் இஸ்ரேலுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க கிரவுண்ட் மூலமாக தான் ட்ரூப்ஸை நகர்த்துற மாதிரி இருக்கும். ஆனால் கிரவுண்டு மூலமாக அவங்களோட ட்ரூப்ஸை நகர்த்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஷுவாலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் எல்லாரோட கருத்து என்னவாக இருந்துச்சு, ஓகே ரஃபா இன்வேஷன் நடக்காது அப்படின்னு. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எல்லா ஆயுதங்களையும் சப்ளை பண்ணுறதை நிறுத்தலை. பீரங்கிக்கு தேவையான குண்டு, துப்பாக்கிக்கு தேவையான தோட்டா, அவங்களோட அயன் டோமுக்கு தேவையான இன்டர்செப்டார்ஸ், அவங்களோட லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸுக்கு தேவையான உபகரணங்கள். ஸோ பேசிக்காக அமெரிக்கா பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கை அடித்து தரமாட்டமாக்குற ஜேடாம்ஸை மட்டும் கொடுக்காம அதை தவிர எல்லா ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில லா மேக்கர்ஸே ஜோ பைடன் அவர்கள் நாளைக்கு காலையில் வந்து எந்த ஒரு ஜேடாம்ஸையும் இஸ்ரேலுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டாலும் இஸ்ரேல் கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் பைல் இருக்குது, ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாக்கை வச்சே ரஃபா இன்வேஷன் அவங்களால நடத்த முடியும்னு சொல்லி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலு ட்ரூஸுக்கு ஒத்து வரலை, நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கோங்க, ஆனால் நாங்கள் ரஃபாவை இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க காய் நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரஃபாவை இன்வைட் பண்ணால் கேஷுவாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கும், அமெரிக்காவுக்கு எதிராக பல மக்கள் திரும்புவாங்க அப்படின்றத உணர்ந்து நல்லவங்க மாதிரி நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கல அப்படின்றாங்க. ஆனால் ஏற்கனவே ஆயுதம் இஸ்ரேலுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதுதான் கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலவரம். இந்த ரஃபா இன்வேஷன் எப்படி போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களையும் காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.